வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் வீடு வாசல் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வீடியோ முக்கியமான வீடியோ தெரியுது, அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவலை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலிமா அவங்களும் பயன்படுத்தும். வேறு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் சேனலையும் புதிதாக பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சப்போர்ட் கொடுங்க. சரி, நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு நுகர்வோர் வாழ்வு கழகம் ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்கேன். என்னன்னா, ரேஷன் கார்டு வச்சுருக்கானவங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு நம்மளுடைய ஆதார் அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் கொடுத்துருந்தா பயோமெட்ரிக்கை நம்ம அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலையை கொடுத்து தான் நம்ம வேலூரில் இருக்க மெயின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு ஆதார் நம்மளுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் ரேஷன் கார்டில் உங்கள் குழந்தைகளுக்கு 10 வயதுக்கு மேலே நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிட்டு தான் நீங்கள் ரேஷன் கார்டை கூட்டிகிட்டு போய்ட்டு நீங்கள் அந்த கைரேகைலாம் வச்சு பதிவு பண்ண முடியும். அதனால் எங்கள் குழந்தைய நான் கூட்டிகிட்டு போனால் அவங்க அப்படி தான் நீங்கள் பதிவு பண்ண கேட்டாங்க. பதிவு பண்ண சொன்னேன். அதனால் நீங்கள் போய்ட்டு முதல்ல அவங்க பயோமெட்ரிக் நீங்கள் குழந்தைங்க பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரேஷன் கடைக்கு வாங்கினா பதிவு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னோடதும் என்னோடய ஒய்ஃபும் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம். என் குழந்தைகள் நான் இன்னும் அதை ரெனியூ பண்ணாதனால நான் இப்போ அதை ரெனியூ பண்ணிப்பா ஆதார் சேவை மையத்துக்கு தான் வந்திருக்கேன். இதை எங்களுக்கு மாவட்ட வருவாய் ஆட்சியர் அலுவலகத்தையும் பண்ணுறாங்க. அங்கே போனால் ரொம்ப ரஷ் ஆகுது, வேலை இருந்தாலும் குயிக்காக முடியல. அதனால் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் வந்திருக்கோம். வேலூர் இருக்க மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் தான் இப்போ வந்திருக்கோம். அங்கே அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. காலையில் நம்ம 9:30 மணிக்கெலாம் வந்துவிட்டோம். வந்தோடனே அங்கே ஆதார் சேவை மையத்தில் டோக்கன் கொடுக்குறாங்க. 10 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. 10 மணிக்கு கொடுத்தோடனே நம்ம பேரை ஒரு நோட் புக்கில் எழுதி கொடுத்துருக்காங்க. நம்ம 18வது டோக்கன். இப்போ பாருங்கள், நான் 9:30 மணிக்கு வந்து 18 டோக்கன். அப்போ மக்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து வெயிட் பண்ணுவாங்க பாருங்கள். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக வருமோ அவ்வளோ சீக்கிரம் வேலை முடிஞ்சு போகலாம். நம்ம அநேகமாக இன்றைக்கே குழந்தைங்க 2 பேருக்கு அப்டேட் முடிஞ்சு நினைக்கிறேன். அது இல்லாத எனக்கு சில வேலைகள் இருக்குது. சரி, அதை அப்புறம் முதல்ல பார்த்துக்கலாம். அப்புறம் முதல்ல குழந்தைங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்களும் உங்கள் ரேஷன் கடையில் போய்ட்டு நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளை எதாவது அப்டேட் பண்ணாங்கன்னா முதல்ல உங்கள் மாவட்ட வருவாய் ஆட்சியர் அலுவலகத்துக்கும் இல்லை அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கு கண்டிப்பாக போய் உங்களை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேஷன் கடை போய் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு பொருள் கிடைக்கும். ரேஷன் பொருள் கிடைக்கணும்னா நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இப்போ வேலூரில் இருக்க தலைமை தபால் நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். ஹெட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆதார் பதிவு மற்றும் திருத்தம் சேவைன்னு சொல்லிட்டு. இங்கே மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்க மாவட்ட ஆட்சியர் தபால் நிலையத்துக்கு போய்ட்டு உங்கள் ஆதாரை அப்டேட் பண்ணிக்கிறாங்களே. இந்த வீடியோ பயனுள்ளதாக